மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல மார்க்கெட்ல நடந்திருக்க சில சம்பவங்கள், இப்போ ஆர்மோஸ்ல நடந்துட்டு இருக்கிறது, அடுத்து கல்யாண் ஜுவல்லர்ஸ், தங்கமயில், இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் என்ன நடந்துட்டு இருக்கு, ஏன் நடந்துட்டு இருக்குதுங்கிறதெல்லாம் இன்னைக்கு முழு வீடியோ பார்ப்போம். சரிங்களா? ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக்ஸ் பட்டன் கொடுங்க. நான் எல்லாருடைய கமெண்ட்ஸும் படிக்கிறேன், அப்பப்போ கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணுறேன் சனிக்கிழமைகளில். ரைட்டுங்களா? ஸோ நான் இன்டராக்டிவாக இருக்க விரும்புகிறேன். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னராக இந்த பைசா மாஸ்டர் சேனல் இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஓகே ரைட். நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நிஃப்டி இப்போ 24,182 இருக்குது. நேற்றுக்கு நம்ம பேசும்போது என்ன சொன்னோம்னா, நிஃப்டி ஒரு வேளை 24,000க்கு மேலே உங்களுக்கு ஸ்டாண்டப் கொடுத்துரும் அப்படின்னா அது மார்க்கெட்டை கீழே போக விடாது, அது தடுத்து நிறுத்தும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அகெயின் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா முடியும் பொழுது 23,900 இந்த ரேஞ்சு தான் முடிஞ்சுது. அதாவது 24க்கு கீழே கொஞ்சம். ஆனாலும் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நம்ம நைட்டே பார்த்து கிஃப்ட் நிஃப்டி எல்லாமே வந்து பாசிட்டிவ் நோக்கி நகர்ந்தாச்சு அப்படின்ட்டு. இப்போ லாஸ்ட் 1 வீக்கான சார்ட்டை கவனிங்க. ஃபால் ஆகி திருப்பியுமே உங்களுக்கு வந்து ரெக்கவரி ஸ்டேஜை காட்டுது. அப்போ என்ன நடந்துட்டு இருக்கு? மக்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் மேலே அதீத நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா என்னென்ன பாயிண்ட்ஸ்னு ஒன்று சொல்கிறேன் பாருங்க. அதுக்கு முன்னாடி கோல்டுடைய ப்ரைஸ் பார்த்துடலாம். $4,114 per ounce இருக்கு. சில்வர் $60 per ounceங்கிற ரேஞ்ச் இருக்கு. மார்க்கெட் ஓரளவுக்கு சைட் வேல தான் இருக்கு. ஒரு பெரிய அளவுக்கு டிப்போ இல்லை, பெரிய அளவுக்கு ஏற்றமோ இல்லைங்கிற மாதிரி. நீங்கள் 22 கேரட் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி தான் இருக்கு. $13,275 இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய மார்க்கெட் ப்ரைஸ். 22 கேரட் நான் சொல்கிறேன் இல்லையா? வெள்ளி 245லேயே 3 நாளாகவும் இருக்குது. 250 இருந்துச்சு, திருப்பி 245லேயே ஸ்டாண்டர்டாக 3 நாளாக இருந்துட்டு இருக்கு. அப்போ இந்த சேஞ்சஸ் இப்போ மார்க்கெட் இவ்வளோ பெரிய வார் சீஸ்ஃபயர் கேன்சல் ஆயிருக்கு. கேன்சல் ஆகிருக்கிற நேரத்தில் கூட உங்களுக்கு மார்க்கெட் மேல் நோக்கி நகர்றதுக்கு என்ன காரணம் இல்லையா? 3-4 விஷயங்கள் நம்ம சொல்லலாம். ஒன்று முக்கியமான ஒரு விஷயம், டிசிஎஸ் உடைய Q1 ரிசல்ட் வந்திருக்கு. 5% growth, 5% growth. அப்போ அது வந்து மக்களுடைய, அதாவது இன்வெஸ்டர் மத்தியில் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் கிரியேட் பண்ணியிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அடுத்த டிஐஎஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி மார்க்கெட் நெகட்டிவ் நகரும் பொழுது அவங்க ஒரு 2,000 கோடி ரூபாயில் பம்பின் பண்ணி மார்க்கெட் திரும்பவும் தாங்கி பிடிச்சிருக்காங்க. பெரிய அளவுக்கு சண்டை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா முந்தானத்து ட்ரம்ப் பேசுனதை வச்சு பார்த்தா அடிச்சு காலி பண்ணிடுவார் ஈரானை அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார். அதே மாதிரி தான் நடந்தது. ஆனால் இதுக்கு பின்னாடி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் என்னன்னா, இதை மீண்டும் பீஸ் டாக்குக்கு, அதாவது பேச்சுவார்த்தை கொண்டு வந்து சமாதானமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்க சொல்லி 2 கவர்மெண்ட்டும் பேச்சுவார்த்தையில் இறங்கிறதுக்கான சிக்னல் கிடைச்சிருக்கு. நம்ம ஏதோ அவசரப்பட்டு முடிவு எடுத்துடக்கூடாதுங்கிறதுனால திரும்பவும் பேச்சுவார்த்தைக்காக 2 நாடுமே ரெடி ஆகுறாங்கிறது ஒன்று. அடுத்தது ஏஐ அண்ட் டேட்டா சென்டர் காலத்துக்கும் முக்கியமான, இப்போ தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கிறதுனால இதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுடைய வேகம் என்னன்னா, இன்னைக்கு நடக்கிற போரை பற்றி கவலைப்பட வேண்டாம், நம்ம இந்த டேட்டா சென்டரில் இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடர்ந்து கையில் எடுத்துகிட்டு போவோம், ஏஐ அண்ட் டேட்டா சென்டர்லன்னு எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்த பாயிண்ட் என்னன்னா, க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் அது பெருசாக இன்க்ரீஸ் ஆகாமல் $76 பெர் பேரலுங்கிற ரேஞ்சில் ஃப்ரீஸ் ஆகி நிற்கிது. ஏன்னா நமக்கு டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வேற இடத்துல இருந்தும் கிடைக்குதுங்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய தொழில்துறை அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், கொரோனாவோட ஃபர்ஸ்ட் வேவ்ல பாதிப்பு அதிகமாக இருந்தது, நம்ம பதட்டமும் அதிகமாக இருந்தது. செகண்ட் வேவ்ல நமக்கு பாதிப்பு இருந்தது தவிர நம்ம ப்ரிப்பேர்டாக இருந்தோம். கரெக்டா? அப்போ நம்ம என்ன நினைச்சோம், பெரிய அளவுக்கான லாக்டவுன்ஸ்லாம் வராதுங்கிறது நான் உங்களுக்கு ஏற்கனவே வீடியோவில் சொன்னேன். அதே தான் இங்கேயும் பாயிண்ட். ஸோ இப்போ Q1 ரிசல்ட்ஸ் இந்தியாவில் வரப்போகுது. நிறைய நிறுவனங்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க ஜூலையில். கிட்டத்தட்ட ஜூலை பூராமே எப்படி இருக்கும்னா கிட்டத்தட்ட திருவிழா கோலமாக தான் இருக்க போகுது. அப்போ ஒரு கம்பெனி அவங்களோட Q1 ரிசல்ட்ஸை கொடுக்க என்ன ஆகும்னா, மக்களுக்கு அந்த கம்பெனி மேலே இருக்கக்கூடிய, இன்வெஸ்டருக்கு அந்த கம்பெனி மேலே இருக்கக்கூடிய அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆகும்போது அவங்க இந்த பயம் இருக்குல்ல, அதெல்லாம் விட்டுட்டு கான்ஃபிடென்ட்டாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இதெல்லாம் தான் காரணம் இப்போ மார்க்கெட் மேல் நோக்கி நகர்வதற்கு அப்படின்னு நான் சொல்லுவாங்க. ஓகே ரைட். இப்போ டிசிஎஸ்குள்ளே வருவோம். டிசிஎஸ் 5% growth, கான்ஃபிடன்ஸ் எல்லாத்தையும் தாண்டி இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இது நம்பிக்கைக்குரிய இடம் தானா கேட்கணும் இல்லையா? ஏன்னா இதுக்கு முன்னாடி வேற ஏதோ ஒரு கம்பெனி பிஸ்னஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி அவங்க சாஃப்ட்வேர் ரிலேட்டட் பிஸ்னஸ் தான் பண்ணியிருந்தாங்க, ஏஐ ஏஜென்ட் இல்லாமல் பண்ணியிருந்தாங்க, மேன்பவர் வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. அப்படி மேன்பவர் வச்சு பண்ண காலங்களில் போன 5 ஆண்டுகள்ல இருந்து நான் சொல்றது கிட்டத்தட்ட சொல்றேன்னா, உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் வைக்கிறேன், அதோடைய சேல்ஸ் பாருங்க. போன 10 வருஷ சேல்ஸ் சிங்கிள் டிஜிட்ல க்ரோ ஆயிருக்கு. எப்படி? சிங்கிள் டிஜிட்ல. அவன் 20%க்கு மேலே 15%க்கு மேலே எடுக்க முடியுமா அப்படின்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற காலத்துல சிங்கிள் டிஜிட்ல சேல்ஸ் நம்மளால. ஓகே, இதை நான் வச்சுக்கணும். அடுத்தது இவனோட ஷேர் பிரைஸ், அதாவது கிட்டத்தட்ட 40 PE வரைக்குமே போயிடுச்சு. இன்னைக்கும் ஏர்னிங் பர் ஷேர் போன 5 வருஷமா நீங்க கவனிச்சீங்கன்னா 36, 37, 35, 40, 35, 36 இந்த ரேஞ்சே மெயின்டைன் ஆயிருக்கும். அப்போ இந்த அளவுக்கு ஏர்னிங் பர் ஷேரில் எந்த விதமான சேஞ்சஸையும் கொடுக்க முடியல. நீங்கள் எப்படி வேணால் சொல்லிக்கலாம், எங்களுக்கு டிவிடெண்ட் கொடுக்குறாங்களேன்னு. டிவிடெண்ட் எல்லாம் கூட்டி கழிச்சு பாருங்க, அப்பவும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா சந்தோஷம். ஆனால் இந்த சேல்ஸை வந்து சிங்கிள் டிஜிட்டில் வச்சுருந்தது யார் தப்பு? ஒரு கம்பெனி அந்த சேல்ஸ் என்ன பண்ணணும்னா குறைஞ்சபட்சம் டபுள் டிஜிட்டில் மெயின்டைன் பண்ணணும். சரி வேண்டாம்,
ப்ராஃபிட்யாவது டபுள் டிஜிட்டில் மெயின்டைன் பண்ணாங்களா? சேல்ஸ் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு கம்மியாக வந்தாலும் ப்ராஃபிட் டபுள் டிஜிட்டில் வைக்கலாம்ல, அதை வச்சாங்களான்னா அப்போ மிகப்பெரிய பேர்டன் இருக்குது உங்களுக்கு. அதாவது எக்ஸ்பென்ஸ் ப்ரெஷர் இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கங்க. எனக்கு இன்னுமே இந்த கம்பெனி மேலே பெரிய கான்ஃபிடன்ஸ் வரவில்லை. இப்போ நீங்கள் சொல்லலாம் ஏஏ இல்லாத காலங்களில் அவங்க வந்து ப்ராஃபிட் கம்மியாக சம்பாதிச்சாங்க, எதிர்காலத்தில் ஏஏ ஏஜென்ட்டை யூஸ் பண்ணி 1000 பேர் செய்ய வேண்டிய வேலையை 100 பேர் செய்வாங்க, அப்போ ஏர்னிங் பர் ஷேர் இன்க்ரீஸ் ஆகுமா? நியாயமான எதிர்பார்ப்பு. ஆனால் நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். காம்படிட்டிவான வேர்ல்டு அது இல்லையா? காம்படிட்டிவான வேர்ல்டு. நீங்கள் போய் ஒரு ஜாப் ஒர்க்குக்கு டெண்டர் எடுக்கிறீங்க, எடுக்கும்போது நீங்கள் ஒரு அமௌண்ட் கோட் பண்ணுவீங்கல்ல, அப்போ நீங்கள் என்ன பண்ண காம்படிட்டிவான ப்ரைஸ் தானே கோட் பண்ணுவீங்க. 1000 பேர் வேலை செஞ்சால் எவ்வளோ செலவாகுமோ அதுக்கேற்றது தான் நீங்கள் அங்கே கோட் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ 100 பேர் வித்து ஏ ஏஜென்ட்டோட வேலை செஞ்சால் எவ்வளோ கொட்டேஷன் கொடுக்க முடியுமோ அதை தான் நீங்கள் கொடுக்க முடியும். நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அதே 1000 பேர் வேலை செஞ்சால் வரக்கூடிய அந்த ரெவென்யூலாம் இங்கே கோட் பண்ணி நீங்கள் கொட்டேஷன் கொடுக்க முடியாது. ஆட்டோமேட்டிக்காக டிசிஎஸ்க்கு என்ன ஆகும்? அந்த ப்ரெஷர் வந்துடும். எஸ், ஏர்னிங் பர் ஷேர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இது வளருமான்னு இன்னமும் தெரியல. ஏன்னா இதே ஷேர் ப்ரைஸு 4000 ரூபாய் வரைக்குமே போயிருக்கு. இன்னைக்கு எவ்வளோ? 1000 ரூபாய்க்கு விற்கும். இந்த 1000 ரூபாய்ங்கிறது கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு முன்னாடி 2019 மே மாதம் 1040 ரூபாய் இந்த ஷேர் ப்ரைஸ். அன்னைக்கு போட்டவன் 7 வருஷமா 0 லாஸ் 0 ப்ராஃபிட்ல இருப்பான். ஒன்லி டிவிடெண்ட் ரிசீவ் பண்ணியிருப்பான். ஓகேங்களா? டிவிடெண்ட் நமக்கு வந்து டிவிடெண்டை டிபெண்ட் பண்ணி மட்டுமே நம்ம க்ரோத்தை பார்க்க முடியாது. ஓகே, ரைட். இந்த பொசிஷன்லேயே ஒருவேளை யாராவது 3000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா, பல பேர் சொல்கிறேன், போன 2 வருஷத்துக்கு நடுவில் வாங்கியிருந்தீங்கன்னா அரௌண்ட் 3000 ருபீஸ் வாங்கியிருப்பீங்க. அப்படி அரௌண்ட் 3000 வாங்கின உங்களுடைய பல பேரோட ஸ்டாக்கு 60% மைனஸ்ல இருக்கு. இன்னமும் மைனஸ் நோக்கி தான் நகர்ந்துட்டு இருக்கு. இன்னுமே இந்த கம்பெனி மேல கான்ஃபிடன்ஸ் வரல. அப்போ ஊர் உலகத்துல நிறைய கம்பெனிகள் இருக்கு. உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ராப்பரா டீல் பண்ணுங்க. இது மேல வந்து கான்ஃபிடன்ஸ் வச்சு எனக்கு டிசிஎஸ் மேல பயங்கர கான்ஃபிடன்ஸ் இருக்குதுன்னா இருக்கட்டும், இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த ஸ்பீட் ஆஃப் க்ரோத் வேணும்ல. கம்பெனியில் எம்ப்ளாய்க்கு சந்தோஷம், ஏன்னா அந்த கம்பெனி க்ரோயிங் ஸ்டேஜில் இருக்குது, சம்பளம் ஒழுங்காக வந்துடும், எல்லாம் ரைட். ஆனால் ஆஸ் எ இன்வெஸ்டர் எனக்கு மினிமம் 15% கீழே இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறது எனக்கு ஹைலி ரிஸ்க்குன்னு நான் சொல்கிறேன். இந்த கம்பெனி இன்னும் அந்த கான்ஃபிடன்ஸை கொடுக்கலங்கிறதையும் நான் சொல்கிறேன். இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பாருங்கள். 12,200 கோடி இல்லை 12,300 கோடி எப்போ 2025 மார்ச் குவார்ட்டர். இப்போ எவ்வளோ வந்திருக்கு? அவ்வளோதான். ஒரு வருஷத்தில் இவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டு இவ்வளோ தான். இது ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் கிடையாது. மற்ற கம்பெனி நீங்கள் வச்சிருக்க உங்கள் போர்ட்ஃபோலியோக்கு ஒரு சில கம்பெனி எடுத்து பாருங்கள். அந்த கம்பெனியோட க்ரோத்தை பாருங்கள். இதே சில 2025 மார்ச் க்ரோத் பாருங்கள், 2026 மார்ச் க்ரோத் பாருங்கள், இப்போ பாருங்கள், கம்பேர் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வீக்காக இருக்கா? இதை தான் நான் உங்களுக்கு அப்போத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். இது 10வது வேகமாக போகணும். அதனால் போர்ட்ஃபோலியோவில் ஃபர்தர் கன்சிடரேஷனை இந்த பக்கம் நகர்த்தாதீங்க, அவசரப்படாதீங்க. இன்றைக்கி நான் 1000 ரூபாய்க்கு இதில் கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னு சொல்லக்கூடிய நானே ஒருவேளை எதிர்காலத்தில் இந்த கம்பெனி கான்ஃபிடென்ட்டாக வரும்போது கொஞ்சம் கூடுதல் ப்ரைஸ் இருந்தாலும் கூட நான் என்ன சொல்லுவேன், கான்ஃபிடென்ட்டாக உள்ளே போங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா கான்ஃபிடென்ட் இருக்கும்போது கூடுதல் விலை வாங்குறது தப்பு கிடையாது. ஆனால் கான்ஃபிடன்ஸ் குறைவாக இருக்கும்போது மலிவாக கிடைக்குதுன்னு வாங்கி உள்ளே போட்டுற முடியாதுங்கிறது தான் நான் உங்களுக்கு ஆர்குமெண்ட்டாக வைக்கிறேன். ஓகே, இது ஜஸ்ட் என்னோட ஆர்குமெண்ட் தான். நீங்கள் உங்களோட பாயிண்ட் என்னங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்மோஸ்ட்ல நடந்த ஒரு பாயிண்ட் என்னன்னா, அமெரிக்கா ஈரான் சீஸ்ஃபயரை கேன்சல் பண்ணி ஈரான் கிட்ட பிரச்சனைக்கு போகல. சீஸ்ஃபயரை முதல்ல கேன்சல் பண்ணது ஈரான் தான். ஏன் ஈரான் கேன்சல் பண்ணாங்க? அப்போ இதுக்கு ட்ரிகரான பாயிண்டா ஈரான் நடத்திட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. இல்லை, இது ட்ரிகர் பண்ணது அமெரிக்கா. அமெரிக்காவோட ஒரு கப்பல் என்ன பண்ணுதுன்னா, இந்த ஈரானை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த ஹார்மோஸ் வழியாக வந்தது, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக வந்ததானே நமக்கு இவங்க கிட்ட பிரச்சனை. நாம ஒரு புது பாதையை அமைச்சு அந்த பாதையில் போகலான்னு சொல்லி ஒமான் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் ஏற்கனவே ஒரு பிட்ஸ் அண்ட் பீஸாக இருக்கக்கூடிய ஒரு ரூட்டை இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணி அந்த வழியாக ஒரு கப்பல் அனுப்ப ட்ரை பண்ணுறாங்க. யாரோட கப்பல்? யூஎஸோட கப்பல். அந்த கப்பல் அந்த பக்கம் ட்ராவல் ஆகும்பொழுது தான் இவங்களுக்கு ஒரு கோவம். நம்ம தான் பேச்சுவார்த்தை நடத்தி நம்ம சீஸ்ஃபயர் போட்டு வச்சுருக்கோம், இந்த பக்கம் நீங்கள் போகலான்னு சொல்லி வச்சுருக்கோம், போக வேண்டியது தானே. நீங்கள் ஏன் ஒரு புதுசான பகுதியை உருவாக்கி அப்போ நீங்கள் என்னை வந்து சீன்றதாக தான் அர்த்தம். நான் சீஸ்ஃபயர் கேன்சல் பண்ணுறேன், எனக்கு வந்து நான் அட்டாக் பண்ணுவேன்னு சொல்லி பெரிய அளவுக்கு அட்டாக் பண்ணல, ஒரு சின்ன போர்ஷன் தான் அட்டாக் பண்ணாங்க. அதை வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு சிக்னலாக தான் கொடுத்தாங்க, அதை பண்ணாதீங்க அப்படின்னு. பட் இது அவங்களுக்கு யாருக்கு கோவம் வந்துச்சுன்னா அமெரிக்காவுக்கு, இதுக்கு மேலே சரி வராது, சீஸ்ஃபயர் கேன்சல் பண்ணுங்க, முடிச்சு விடுங்க அவங்க கதையன்னு சொன்னாங்களே தவிர, பட் அந்த மாதிரிலாம் அந்த நேரத்துக்கு கோவம் வருமே தவிர அந்த மாதிரி செய்திட முடியாது. இதெல்லாம் சரி பண்ணணும். ஈரான் மேலே தப்பு இல்லைங்கிறது யூஎஸ்க்கும் தெரியும், புரியுதுங்களா? ஈரான் மேலே தப்பு இல்லைங்கிறது யூஎஸ்க்கும் தெரியும். அது ஒரு எச்சரிக்கையாக தான் அவங்க சொன்னாங்க. யூஎஸ் வந்து நான் சொல்கிறது தான் செய்வேன்னு போகிறது ஒரு தவறான அணுகுமுறை. இதை வந்து மற்ற நாடுகள்லாம் அதை எடுத்து வச்சுட்டு இருக்காங்க, பண்ண வேண்டாம், நம்ம வெயிட் பண்ணுவோம். அடுத்தது இந்தியாவுக்குள்ளே வருவோம். இந்தியாவில் இந்த டேட்டா சென்டர், ஏஐ, இதுக்கான ஸ்பீட் ஆஃப் இன்டர்நெட் வேணும்னா 5Gக்கு மேலே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இவ்வளோ டேட்டாவும் சிங்க்ரனைஸ் ஆகி அந்த டேட்டா போய் அது ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அதோடைய டேட்டா எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு திருப்பி கொடுக்குறது. அப்போ நம்ம இன்னும் 5Gயை நோக்கி போகிறத விட பெட்டர் நம்ம என்ன பண்ணலாம்னா 6Gயை நோக்கி போயிடலாம் அப்படின்ற முடிவெடுத்து நம்ம வேகமாக வளரும்னு பிரதமர் சொல்லியிருக்காரு. அப்போ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய க்ரோத் நான் சொன்ன ஏஐ ஒரு முக்கியமான பாயிண்ட், ஏன் மார்க்கெட் மேல் நோக்கி நகர்ந்ததுன்னு. அப்போ அதுக்கு இதெல்லாம் வரும் அப்படின்னா இப்போ தேஜஸ் நெட்வொர்க்கு, ஐடிஐ,
HFCL, டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ்லாம் என்னன்னா ஒரு சாதகமான சூழ்நிலையை பார்க்குறாங்க. அப்போ நம்ம 5Gயில் போய் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நேராக 6Gக்கு போயிடலாம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இல்லைன்னா டைம் என்ன ஆகும்னா இதுக்கு தனியாக செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி 6Gக்கு மாறும்போது தேவையில்லாத பெரிய பெரிய பிரச்சனைகள் உருவாக்கும் அப்படிங்கிறதுனால அதுவும் ஒரு காரணம் இன்னைக்கு மார்க்கெட் வளர்ந்ததுக்கு பின்னாடி இருக்கிறது. அடுத்து PSU செக்டர் க்ரோத் ஆகுது. ரொம்ப முக்கியம். இன்னும் சொல்கிறேன், அவர் அக்டோபர் மாதம் பண்டிகை காலங்களில் இந்த ஃப்ரிட்ஜு, ஏசி, வாஷிங் மிஷின் இந்த மாதிரியான நிறைய பொருட்கள் வியாபாரம் ஆகுங்கிறதுனால இப்போ இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கன்சியூமர் டியூரபிள் ப்ராடக்ட்ஸில் அதிகமாக பம்ப் பண்ணி வைப்போம். ஏன்னா இது அக்டோபர் நவம்பரில் பீக்குக்கு போவோம். ஏன்னா அந்த டைமில் தேர்ட் குவார்ட்டர் வரும் இல்லையா, அந்த தேர்ட் குவார்ட்டரோட ரிசல்ட் பெட்டராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மார்ச் மாதமும் பாசிபிலிட்டி கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக சேல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த அடிப்படையில் வேகமாக இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை பம்பிங் பண்ணிக்கிட்டு வராங்க. எனவே அது உண்மைதான், இப்போவுமே நல்ல க்ரோத்தில் தான் இருக்குது. அதாவது நான் சொல்கிறது ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட் சொல்கிறேன், எதிர்காலத்துலையுமே வரும். US ஸ்டாக் மார்க்கெட்டை என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு கணிப்பு கொடுத்துருக்காங்க. சுமார் S&P 500 ஒரு 23% வரைக்கும் வளர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு டார்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னா இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஆனால் இந்த வாரம் ஒரு பிரச்சனையாக இருக்கிறதுனால ஒரு தயக்கம் இருக்குது. 23% வளர வேண்டிய இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஒருவேளை 20 வளர்ந்தாலும் ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். ஆனால் ஒரு ஐடியாவாவது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே பாசிட்டிவாகவே முடிஞ்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ மார்க்கெட்டில் DLF, சோலார் இண்டஸ்ட்ரீஸ், அதானி கிரீன், அதானி எனர்ஜி, ஜியோ ஃபினான்ஸு, அடுத்தது HAL, இதெல்லாம் வந்து பாசிட்டிவாக இருக்குது. HAL தொடர்ந்து க்ரோத்தில் இருக்குது, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. DLF இப்போ பெரிய அளவு டிப்பு விழுந்துருது, அதுலேருந்து ரெக்கவரி ஸ்டேஜ் தான். சோலார் இண்டஸ்ட்ரீஸும் அதே மாதிரி தான் விழுந்து தான் எந்திரிச்சிருக்கு. அதானி கிரீனும் விழுந்து தான் எந்திரிச்சிருக்கு. அதெல்லாம் பார்த்துக்குங்க. ஏன்னா அது க்ரோத்துன்னு நினைச்சிடாதீங்க, இது விழுந்து இப்போ ரெக்கவரி ஸ்டேஜில் இருக்குன்றத. அதானி எனர்ஜி சொல்யூஷன் மட்டும் கன்சிஸ்டண்ட்டாக க்ரோத்தை நோக்கி இப்போ போன ஒரு வருஷமாகவே நல்லாவே போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது நெகட்டிவ்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா லோதா டெவலப்பர்ஸ் நல்ல கன்சிஸ்டன்ட் க்ரோத். இது ப்ராஃபிட் புக்கிங் தான். நமக்கு இதில் ப்ராப்ளம்னு இருக்கக்கூடியது டாக்டர் ரெட்டி தான். தொடர்ந்து வந்து சேல்ஸில் பிரச்சனையை காட்டிகிட்டு இருக்கு. இன்னமும் மக்களுக்கு, அதாவது இன்வெஸ்டருக்கு ஒரு நம்பிக்கையே கொடுக்க மாட்டேங்குது இந்த டாக்டர் ரெட்டி அப்படிங்கிறது. ஜொமேட்டோ ப்ராஃபிட் புக்கிங் அகெயின். இதெல்லாம் ஜைடஸ் லைஃப் சயின்ஸும் வந்து ப்ராஃபிட் புக்கிங் தான். ஒன்லி இதில் இருக்கிற ப்ராப்ளம் யாருன்னு கேட்டிங்கன்னா டாக்டர் ரெட்டி. நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். ஒரு 2 வருஷமாக டாக்டர் கோல்டு மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா கோல்டு ஜுவல்லரி அந்த மாதிரியான விஷயங்கள், ஆர்னமெண்ட் மக்கள்கிட்ட வாங்கும் திறன் அதிகமாக இருக்குது. அதாவது நான் சொன்னேன் கன்சியூமர் டியூரபிள் ப்ராடக்ட் சொன்னேன், அதே மாதிரி இந்த ஜுவல்லரி அப்புறம் இது மாதிரி ட்ரெஸ் மெட்டீரியல்ஸுக்கும் சரி, அது வாங்கும் திறன் அதிகமாக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 38% ஓவரால் க்ரோத்து நடந்திருக்கு இந்த குறிப்பிட்ட செக்டார் பற்றி பேசுகிறேன். அப்போ அந்த செக்டாரில் அந்த க்ரோத் இருக்கும்போது அந்த கடைக்கும் அந்த பிஸ்னஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 38% க்ரோத் எதுக்குமே இந்த இன்கம்மை விட மேலும் ஒரு 38% அதிகமான இன்கம்மை க்ரோ பண்ணியிருக்காங்க. கோல்டுங்கிறது ஒரு சீசன் ப்ராடக்ட் மாதிரி ஒரு சில நேரங்களில் சேல் நடக்காது. இப்போ ஆடி மாதம் வச்சுக்கோங்க, ஆடி மாதமோ இல்லைன்னா அந்த மாதிரியான ஒரு சில மாதங்களில் பெருசாக அதை நோக்கி கல்யாணம்லாம் இருக்காது. அப்போ அந்த நேரத்துலையும் கூட இந்த ஸ்டாக்ஸில் இந்த மாதிரி செக்டாரில் ஒரு பெரிய க்ரோத், அதுவும் இந்த கடையில் இருக்கிற கல்யாண் ஜுவல்லர்ஸில் மட்டுமே 28% சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆனது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். எப்படி இந்த 28% இன்க்ரீஸ் ஆச்சு உங்களுடைய சேல்ஸ், இல்லை எப்படி உங்களோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு செக் பண்ணி பார்க்கும்போது எஸ், அவங்க என்ன பண்ண ஷைன் வித் இந்தியான்னு ஒரு பெரிய கேம்பெயின் பண்ணுறாங்க. ஷைன் வித் இந்தியானா ஒன்றும் கிடையாது, ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பழைய கோல்டெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே நீங்கள் கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், வேறு புது கோல்டாக எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு ஏன் சொல்கிறோன்னா, உங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து கோல்டை இம்போர்ட் பண்ணி இங்கே நம்ம ஒரு கோல்டு ஆக்கி அதை தங்கமாக மாற்றி வியாபாரம் பண்ணுறது, அப்போ அதுக்கு நிறைய செலவுகள் வரும். அந்த செலவுகள் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா உள்நாட்டு தங்கத்தை திரும்பி வாங்கி ரீசைக்கிளிங் யூஸ் பண்ணதுனால கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு அந்த ஒரு சின்ன பாயிண்ட்டு எக்ஸ்பென்ஸ் குறைஞ்சிருக்குங்கிறது. அப்போ இந்த ஷைன் வித் இந்தியாங்கிற அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னுமே கூட ஒரு வருஷத்துக்கு இது இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு நிறைய புரோக்கர்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கு பெட்டரான டார்கெட் கொடுத்துருக்காங்க. எதிர்காலத்தில் இது பெட்டராக போகும். அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி இன்னுமே எக்ஸ்பேன்ஷன் நோக்கி நகர்றாங்க அப்படிங்கிற பாயிண்ட்லாம் எடுத்து வச்சு அதுக்கு ஒரு டார்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரியான சில காரணங்கள் அடிப்படையில் இந்த ஸ்டாக் ப்ரைஸு கம்ப்ளீட்டாக மேல் நோக்கி நகர்ந்து இப்போ போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது தங்கமயில் பார்த்தீங்கன்னா ஒரு மாசமா தொடர்ந்து 2%, 3%, 2%, 1%ன்னு ப்ளஸ்லேயே இருந்தது. மார்க்கெட் ஏறினாலும் ப்ளஸ், இறங்கினாலும் ப்ளஸ். என்னடா இது இப்படி போயிட்டு இருக்கே அப்படின்னு நம்மளும் வந்து சந்தேகப்பட்டு இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குமான்னு. கிட்டத்தட்ட சொல்லணும்னா போன ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே தங்கமயில் ஷேர் பிரைஸ் வெறும் 3100 ரூபாய் தான். இன்னைக்கு 7000 ரூபாய், அரௌண்ட் 7100 டச் பண்ணது ஒரு முக்கியமான பாயிண்ட். அது எதனால வளர்ந்தது அப்படின்னு கவனிப்போம். எதனால இப்போ 7000 டச் பண்ணிட்டு ஏன் கீழே வந்ததுன்றதையும் பார்க்கலாம். இதே தான் நான் ஏற்கனவே சொன்னேன், கன்சியூமர் கிட்ட வாங்குற திறன், பையிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது, நிறைய பேர் இதை பண்ணுறாங்கன்னு சொன்னோம். இவங்களுக்கும் அந்த மாதிரி பழைய கோல்டு எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்கும். அடுத்தது இவங்க எக்ஸிஸ்டிங் ஷாப்பில் மட்டுமே கிட்டத்தட்ட 38%க்கு மேலே சிஏஜிஆர் க்ரோத் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ளஸ் எக்ஸ்பேன்ஷன் வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸோடு கம்பேர் பண்ணும்போது தங்கமயில் சென்னை பக்கம் வராங்க. யோசிச்சு பாருங்கள், மதுரை, திருச்சி இந்த மாதிரி பகுதியில் இருக்கக்கூடிய இல்லையே இவ்வளோ அளவுக்கு ப்ராஃபிட் எடுக்க முடியும்னா இன்னும் சென்னை மாதிரியான இடங்களுக்கு வரும்பொழுது சென்னை மக்கள் எப்படின்னா
இந்த மாதிரியான கம்பெனி உடனே அப்ரூவ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் தனுஷ்கில் போய் பொருள் வாங்குறதை விட தங்கமயிலில் போய் தைரியமாக வாங்குவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் பிராண்டை நம்பி பொருள் வாங்கலாங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்காது. அப்போ சென்னையில் உங்களுக்கு மக்கள் தொகை ஹெவியாக இருக்குது. அப்போது மார்க்கெட்டை பிடிச்சாங்கன்னா கிட்டத்தட்ட 2 டைம்ஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வரைக்கும் அவங்க சவுத் தமிழ்நாட்டில் எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அதை விட இன்னும் ஒரு 100% க்ரோத்தை சென்னையில் மட்டுமே அவங்களால எடுக்க முடியுங்கிற கான்ஃபிடன்ஸ் இருக்கிறதுனால தான் பெரிய பெரிய HNI இன்வெஸ்டர்ஸ்லாம் இந்த பக்கம் வந்து இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. பட் 7100 போனதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா உங்களுக்கு மார்க்கெட் கொஞ்சம் கீழ் நோக்கி நகருது கம்ப்ளீட்டாக. ஏன்னா இதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று ப்ராஃபிட் புக்கிங். நம்ம இவ்வளோ நாளாக 1 இயராக புக் பண்ணதை ஒரு சிலர் வந்து எக்ஸிட் கொடுக்கணும்னு நினச்சிருப்பாங்க, அது ஒரு காரணம். இன்னொன்று இதோட பி வந்து 60 டச் பண்ணிட்டதுனால கல்யாண் ஜுவல்லர்ஸோட பி 30 கிட்ட இருக்குதுங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இதில் வாங்கினவங்க அதை வச்சிருக்காங்க, அதில் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் பேர் தான் செல் பண்ணியிருக்காங்க. பட் ஃபர்தர் கன்சிடரேஷன் நடக்காததுனால இங்கே யாருக்கிட்டனா கல்யாண் ஜுவல்லர்ஸே நம்ம விடக்கூடாது, அதில் 30 பி தானே இருக்குது, அதையும் நம்ம பிடிச்சி போடலாம் அப்படின்னு. ஏன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸோட ROI 21, தங்கமயிலோட ROI பார்த்தீங்கன்னா 25, 24 அந்த ரேஞ்ச் இருக்கும். எனிவே மக்களுக்கு என்னென்னா இதையும் மீன் டைம் கன்சிடர் பண்ணணுங்கிற அந்த ஐடியாவில் இருக்கிறதுனால இந்த பக்கம் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லெட்ஜ் இருக்கிற மாதிரி தெரியும். பட் இட் இஸ் நாட் டு பாதர். இதெல்லாம் அடுத்த ஒரு வருஷத்துலேயே பெரிய பெரிய சேஞ்சஸ் எல்லாம் பார்த்துடலாம். தங்கத்தோட விலை குறையும் பொழுது கூட நான் சொல்லுவேன், தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த நிறுவனங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக கவனிச்சு பாருங்க, 14,000 ரூபாயில் இருந்த தங்கம் இன்னைக்கு 13,200 300 வந்துருச்சு. அப்படி வந்திருந்தும் கூட உங்களுக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் பெட்டராக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இதெல்லாம் தான் உங்களுக்கான முக்கியமான விஷயங்களை நான் சொல்ல வந்தேன், நான் சொல்லிட்டேன். ஸோ எனிவே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இண்டக்ஷன் இருக்குது. கம்யூனிட்டியில் இந்த வாரம் ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட 60 பேருக்கு மேலே ஜாயின் பண்ணியிருக்கீங்க. எல்லாருமே இன்னைக்கு ஈவினிங் இண்டக்ஷன் மீட்டில் ஜாயின் பண்ணிங்க. உங்கள் கூகுள் மீட் லிங்க் உங்களுக்கு வந்திருக்கும், கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். ஹவ் டு பிகம் எ ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர் அப்படிங்கிறது, உங்களுடைய போர்ட்ஃபோலியோ ப்ராசஸ்ஸு, அதை டெவலப் பண்ணுறது எப்படி, அதில் என்னென்ன தவறுகள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நெக்ஸ்ட் 1 or 2 டேஸ்லேயே உங்களுக்கு நான் செட்ரேட் பண்ணி ஓகேங்களா. ஸோ இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் நீங்கள் paisamastertamil.comங்கிற வெப்சைட்டில் போங்க. அந்த வெப்சைட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இன்றைக்கி கிளாஸ் மீட்டிங் வரும், நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நான் எப்பவுமே சொல்கிறது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறதை விட இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க அப்படின்னு. எனிவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.